வணக்கம் மக்களே, இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 3 ரீமேக்கு. இன்றைக்கி நம்ம ஏன் இந்த கேம் விளாண்டோன்னா, இதில் பார்த்தீங்கன்னா சொட்டையும் மொட்டையும் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. ஸோ வாங்க நம்ம மறுபடியும் சேலஞ்ச் சொல்லுவோம் இதுங்கிட்ட. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சொட்டைக்கு பார்த்தீங்கன்னா காது பார்த்தீங்கன்னா செம்மையாக கேட்கும் கைஸ். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சேலஞ்சிங்காக தான் இருக்கும். Okay guys, let's get into the gameplay video. ஓகே கைஸ், இன்றைக்கி வாங்க கேம்குள்ளே போயிடுவோங்க. வாய் வேறு ரொம்ப இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கிராணிக்கு பார்த்தீங்கன்னா காது பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா கேட்கும். அதனால இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் சொல்லிட்டானா என்னது தம்மா, நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கதவு திறந்தா கூட அது காது பார்த்திங்கன்னா கேட்கும், ஓடி வந்து நம்மளை அடிக்கும். ஸோ அது உண்மையாக நம்ம பார்த்துருவோம். நம்ம கதவு திறப்போம், அது உண்மையாக என்னது பார்த்துருவோம். கதவு திறந்து பார்ப்போம் வருதானே, வருதானே அப்படி எட்டி பார்த்துருவோம். ஓகே வாங்க போவோம். என்னோட அது ஒரு சைடு மட்டும் லைட் எரியுது. இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பிசியில் தாங்க நல்லாயிருக்கும் இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ என்னால் தெரியல, எனக்கு பிசியும் இல்லை, நம்ம இப்படி தான் விளாண்டாகணும். அங்கே ஏதோ ஜாமான் இருந்துச்சு, தட்டுனேன் பார்த்தா லாக் பிக்கு. ஓகே இப்போ கதவு திறந்துச்சு, வாங்க இங்கே எட்டி பார்ப்போம் வருதான்னு அதுன்னு பார்ப்போங்க. ஓ தோழி எங்க எங்க தோழி என்னங்க நார்மலாகவே அது காது கேட்குமா? நார்மல் மாதிரிங்க, நார்மலாக எப்படி நம்மளுக்கெல்லாம் காது கேட்கும் சும்மாவே ஒரு கது தோணுனா அந்த மாதிரிங்க. அதுக்கு பிளாங்க் போடு பார்த்தீங்கன்னா பிளாங்க் அடிச்சிருக்கு. பார்த்தீங்களா இங்கே சத்தம் போட்டு சீக்கிரம் வந்து தோலை யார் அடிக்க வருதுன்னு பயந்துட்டுங்க. கூட பட்டனும் போடாது, இந்த சைட்டும் வர வாய்ப்பு இருக்குது. இவங்க மொட்டை வந்துட போகிறாங்க, ஏற்கனவே பயத்தில் இருக்குங்க. அவன் வந்து கருத்து விட்ருப்பான். ஐசியூ நீயும் இவங்க மூஞ்ச பார்த்துருவாதரோ. ஓத்தாடி ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் இல்லை சொட்டை பார்த்தீங்கன்னா நீ அடிச்சிச்சு, சொட்டை அடிச்சிச்சு, மொட்டை அடிக்கல. மொட்டை ஆகாதான் சொன்னான், மொட்டை அடிக்கல, சொட்டை தான் அடிச்சிச்சு, மொட்டை ஆகாதான் சொன்னான். கதவு திறந்தாலே அது காது கேட்குதுங்க, இல்லை ஓவருங்க. அது திறந்தாலே உனக்கு காது கேட்குமாமா. அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் ப்ரோ இத்தனை நாள் வீடியோ போடலன்னு. அது ஒரு பெரிய கதை பாருங்க. டே 1 மொதல் நாள் நான் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு அழுதுட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் நான் அப்லோட்டே பண்ண முடியல. வேலை, அம்மா அப்பாவும் வேலை கூப்பிட போயிட்டாங்க, வேலை செஞ்சுட்டு முதல் நாளே பந்து விளாட போயிட்டேன். நேரம் இல்லை, ஃப்ரெண்டு சொன்னான் எப்போ வேணாலும் நீ வீடியோ போட்டுக்கலாம்டா, ஏன்டா இப்படி இருக்கன்னு சொல்லிட்டான். அதனால அப்படியே வீடியோ போடாமலே என்னை விட்டுடு கைஸ். அது ஒரு பிரச்சனையாயிருச்சு. ஸோ நீ சத்தியமாக பயந்துட்டேங்க. நான் சத்தியமாக பயந்துட்டேன். இந்த இடத்துட்டு தாண்டா முடியல. நான் பார்த்தீங்கன்னா சத்தியமாக பயந்துட்டேன். இந்த இடத்த விட்டு என்னால் தாண்டவே முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்னால் இந்த இடத்த விட்டு கூட தாண்ட முடியலையா அப்படி இருக்குங்க. என்னால் வந்துட போகிறாங்க, வந்துடுவா ஒன்றாங்க இப்படி இருக்கா. மொட்டை நல்லா வருதுங்க, மொட்டையா நினச்சேன். ஆயிராண்டி மொட்டை ஆயிராண்டு. வாங்க நம்ம தட்டுவோம்.
ஸோ நான் யாரும் கோச்சிக்கல தானுங்க. நான் ஏன் இப்படி சேலஞ்சிங்காக விளாட்றேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறவங்களாம். அப்புறம்லாம் மறக்காமலாம் பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்காக தாங்க வீடியோ போடுறேன். என்ன வீடியோ போடுறது தெரியலங்க. ஏன் தம்மாங்க நான் இப்படி பயப்படுற? ஏன்னா இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் கூட நம்மளை அடிச்சிருவாங்க. இங்கே மொட்டை வந்துட போகிறான்னா பயமாக இருக்குது. பார்த்தீங்களா இன்னும் வேகமாக வந்துச்சுன்னு. இப்போ நம்பி போகிற மொட்டை வந்துடாதுடா. மொட்டை வாங்க. ஏங்க இந்த கேம் தோத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் விளாடுவோம். மறுபடியும் வந்து கேம் விளாடுவோம். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கீழே பக்கு பண்ணி அடி வாங்கிட்டேன். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் விளாடுவோம். மறுபடியும் ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எஃபி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக வச்சுருக்கேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க கேம் எப்படி இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது. அப்புறம் தான் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண கடைசியில் என்னால் இது பண்ண முடியலன்னா என்னால் யூடியூப் போய் அப்லோட் பண்ணுறேன், ரெக்கார்ட் ஃபெயில்னு கட்டுது. நான் என்னங்க பண்ணுவேன் அந்த நேரத்தில்? என்னால் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ போவோம். ஏன்னா நான் ஒரு விஷுவல் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் எப்படின்னா கம்ப்யூட்டர் மாதிரி கேஸ். நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் நம்ம மொபைலு. ஸோ நம்மளுக்கு இந்த வருஷம் தான் முடியும். நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம மொபைல். ஸோ நம்மளுக்கு இதான் செட் ஆகும். அப்பயும் லேக் ஆகுது டேய் கைஸ். இப்போ பாருங்க கேஸ், கேமே பார்க்க நல்லா இருக்குங்க. வாங்க போவோம். எங்களோட கீ வேறு இங்கே வச்சு விட்ருவாங்க இந்த வருஷத்தில். சாவடிக்கிறீங்கடா. கொட்டை வேறு அந்த காதாக இருக்குது. அது நம்மளை போட்டு சாவடிக்குது. பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். எதிராக இந்த மொட்டை தொல்லையை வச்சு சாவடிக்கிறா. நீங்களும் சாவடிக்காதீங்க. எங்கள் மொட்டை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்குமா இந்த இடத்துல மட்டும்? அது ரொம்ப டவுட்டு. பிளாங்க் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். அது ஆனால் பைத்தியம் இருக்கும். அனே முழித்திருக்கேன். என்னோட கரும்பு இது. வாங்க போவோம். முட்டை அவன் என்னங்க எப்படி சத்தம் போடுறான்? இதோ பாத்ரூம் போகிற மாதிரி. ஒரு நாள் பாத்ரூம் போகாத மாதிரி சத்தம் போடுறாங்க அவன். எங்கேயோ இருக்குங்க. என்னதுலாம் இங்கேயோ இருக்கு. டேய் மொட்டை, நீ சத்தம் போடுறது எனக்கு பயம் இருக்குதுடா. இங்க அவன் சத்தம் போடுது எப்படி செம்ம பயமா இருக்குங்க. அவன் சத்தம் போடுது. சீக்கிரம் தோறடா. முடிஞ்சிச்சு போ.
அடிச்சுடா. அத்தாடி போடா போடா போடா. யார் மொட்டையா? சொட்டைங்க கையில் வேற வெடிகுண்டு. ஏங்க கையில் வெடிகுண்டு வச்சிருக்காளா? இவ்வளோ நேரமும் அந்த கேம் விளாட்றேன், இது கூட பார்க்காமல இருக்கேன்னு. கையில் என்னங்க வெடிகுண்டு வச்சிருக்கா? வெடிகுண்டு முருகேசி அது. கையில் வெடிகுண்டு வச்சு சுற்றிருக்கா. எங்க மொட்டை வந்துட போகிறாங்க. அலங்காரம் மஞ்சளையே டேய் வரோம். இங்கே அவனை நான் பார்க்கவே இல்லைங்க. இங்கே மொட்டை கண்ணு சுற்றுருவாங்க. சொட்டை வர கிரனேட் வச்சுருக்கா. கிரனேடா என்ன கருமம் இது? என்னடா கருமம் இது? ஐ நீட் மூத்தான் கேன் 5 days. ஆமாங்க அது என்னடா பேசுகிற? என் மொட்டை உனக்கு பேச தெரியுமாடா? என்னடா மொழி அது? மொட்டை மண்டையா என்ன கரும மொழியே தெரியலடா. அது பேச தெரியாத மாதிரி சின்ன குழந்தை போறியவன். பேச தெரியாத மாதிரி பேசுகிறாங்க மொட்டை. அப்படி இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். என்னங்க இந்த போர்ஷன் மட்டும் சாவடி கேஸ். ஐயோ என்னடா மொட்டை? ஏன்டா இங்கே யாருமே போலியாடா? ஓ இன்னுங்க இவ்வளோ இருட்டாக இருக்கு. மொத்தோடி எங்கடா அது? ஓ என்ன இருக்கு? எங்க ரொம்ப இருட்டாக இருக்குங்க. என்ன இருக்கு கூட தெரியலங்க. எப்படிங்க இதில் கல் தேடுவேன்? சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியல கண்ணுக்கு. உங்களுக்கு தெரியுதாங்க? போடுங்க சாவடிங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கன்று கிடச்சிருக்கு. ஆனால் இது எப்படி ரீலோட் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். சீலாப்பா சுடுற பட்டன் தட்டி போட்டேன், அதனால நான் முடிஞ்சு விட்டேன். சீலாப்பா சுட்டுட்டு அங்கே போய் விழுந்துட்டேங்க. ஓ மை காட். யாராச்சும் எங்க சத்தியமாக கண்ணு தெரியலங்க. அந்த கண்ணுங்களா? அந்த கண்ணு எங்கங்க? அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கு. எப்படி வாங்க போவோம். சத்தியமா இந்த இருட்டில் என்னங்க தெரியுது? காடி கிட்ட இருக்கனா? எங்க கண்ணே தெரியலங்க. சத்தியமாங்க கண்ணே தெரியலங்க. என்ன இருக்கு இது? என்ன கர்மம்? வந்து தொலை சொட்ட. இந்த கண்ணு சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆமாம், அந்த இன்னும் சைடில் வரும் கூட தெரியாது. இருட்டாக இருக்குங்க, அதாங்க என் பிரச்சனை.
சீக்கிரம் வந்து தோலை சொட்ட வரோம் இங்குங்க எங்க இந்த கேம்ல போமா போ இதெல்லாம் ஓவர் இருட்டுங்க. இதெல்லாம் சத்தியமாக நீ கேட்டிங்கன்னா ஓவர் இருட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த கன்னு பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கன்னு பேர் இப்படி இருக்கு. கன்னு பேர் இப்படி இருக்கு. டி எங்கடா இருக்கீங்க? ஓடி போயிடுச்சிங்களா? இந்த வர நேரத்தில் அடிச்சாங்க, முடிஞ்சிருச்சு கேஸ். சரி நம்ம மேலே வேணா என்ன இது இங்கே வேலை செய்யுங்க. வேணா நம்ம ரீஸ்டார்ட் தாங்க விளாடணும். ஐ திங்க் திஸ் கேம் கோட் பக். எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெப்பனுக்கு அந்த கன்னுங்கெலாம் எங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும். கிராங்க்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம கட்டையை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிடும். கட்டையை எடுத்துகிட்டு மேலேயே போயிடும். மேலே போயிட்டு அந்த இதெல்லாம் அந்த வேலைங்கள்லாம் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப டைம் வேஸ்ட்டு கேஸ். நான் என்னங்க பண்ணுறது, ஒரு கேம்லேயே முடிக்கலான்னு இருந்தேன்னா என்னால் முடியல. ஏன்னா இந்த வருஷன் அப்படி இருக்குது. இந்த கேம் உருவாக்கணுவேன் கேட்கணும் கேஸ். ஐயோ சில போது தொட்டிருக்குங்க. இந்த வேற இங்கே எங்கடா சி அசிங்கப்பட்டேன்னு. ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா திஸ் கேம் இஸ் வெரி ஹார்டு கூட இல்லை. நீங்கள் எனக்கு ஈஸியிலேயே இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன். கொஞ்சம் ஹார்டு அவங்களாம் விளாடுங்க எப்படிங்க. எனக்கு ஈஸியும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த கன்று முன்னூறு கன்னா இந்த கன்று நான் ஆக்சுவலி கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கேப்பே இருக்குது. இந்த எஸ்கேப் போடணுன்னா மறக்காமல் பார்ட் 2 கேளுங்க. இந்த எஸ்கேப் வேணும்னா பார்ட் 2 கேளுங்க. வேணும்னா நான் கண்டிப்பாக போட்டுருவேன் கைஸ் பார்ட் 2. இங்கே போகுமா? இந்த சொட்டை வேறு எங்கே இருக்குது தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கிராணி ரீமேக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இதை கண்டுபிடிக்க. இந்த கிராணி ரீமேக்கு சொத்தம் கேட்குதானே அவங்க போயிடுச்சு பாருங்க. இப்படி ஓடு இப்படி வந்துச்சுன்னா பக்கு. கிராணி இப்படி வந்துச்சுனாங்க. இப்போ கிராணி இப்படி வந்துச்சுன்னா பக்கு. இங்கே மொட்டை வந்தாலும் வருவான். கொன்னுடோ
இந்த வாட்டி சாத்திடுவோம். ஏன்னா நம்ம அந்த போன வாட்டி பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டுச்சு எப்படி வச்சுருக்கோம் கையாடாது கண்ணை பாருங்க கரை. ஆமாங்க இந்த வாட்டி பாருங்க நான் கதவு சாத்தி கரெக்டாக விளாண்டதுனால ஸோ எனக்கு தப்பிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டை வர பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எனக்கு சொட்டை பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் அனுப்பணும். சொட்டை வர பார்த்திங்கன்னா வாய்ப்பு நிறையா இருக்குது. போட்டால் வேணாவான்னு யோசிக்க வெளியே வைக்கிறாங்க. போவோம் பயப்படாது போ. சொட்ட மாட்டேங்கலாம் பயப்படும். ஐயோ ராமா மொத்தோடி எங்க நீ பார்த்துட்டாங்க. நான் பார்க்காதமே நடிக்கிறான் பாருங்க. கீழே விழுந்துடும் போ. ஓகே போயிட்டியாடா? போகிறான் இப்படி போகிறான். நான் மேலே போயிடுறேன். ஆடா பைத்திய அடிச்சு அவ்வளோ தூரமாக இருந்து என்னை எப்படியே அடித்த. இப்போ பரவாயில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா பிளாங்க் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டாச்சு. ஸோ நம்ம பயப்பட தேவையில்ல. பார்த்தீங்கன்னா பிளாங்க் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டோம். ஸோ நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா தாராளமாக போவோம். நம்ம எதுக்கு இங்கே பயப்படணும்? நம்ம தாராளமாக போவோம். எனக்கு இந்த கேம் பயப்படலைங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது. இந்த இருட்டுலேயே நீ விளாட வைக்கிறாங்க. வந்துட்டு அந்த கன்னை போயிடுறான். அந்த கன்னை அங்கே தான் நான் பார்த்தோம். இப்போது மட்டும் வந்துட போகிறான்னா அது ஒரு பயம். கண்ணுங்க மற்றடி வாடா சாமி நீ தான் சாமி எனக்கு. சி ஃபேக் வந்துருந்து. வாடா சாமி வாடா இது என்னடா கருமோ இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா புது எஸ்கேப்பே இருக்குது இதில். அந்த எஸ்கேப் பண்ணோன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா வாரத்துலேயே போவோம். ஏன்னா வாரத்தில் போனால் தான் நம்மளுக்கு தெரியுது எப்படி போகணுன்னு. இப்படி போனால் இங்கே இருக்குமா? அப்படி இங்கெல்லாம் என்ன இருக்குது பாரு. ஆவுடா என்னடா இது குழந்த மாதிரி இருக்கான். சி 30 செகண்ட் தானா? இதெல்லாம் கன் எடுக்க முடியாதா? வெப்பனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தோம் 30 செகண்ட் தான் சொன்னாங்க. நான் வந்து தொலையிடி பார்த்தீங்கன்னா கிராம்பா பார்த்தீங்கன்னா வந்துடுவான். 30 செகண்ட் தான். வந்துட்டானா? வேணாம் நம்ம எதுக்கு அவனை போய் உங்களுக்கு வாங்க போவோம். இல்லை வந்துட்டாங்க. வந்துட்டான் 10 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை. ஓகே ஐயோ 2 பேர். ஆமாங்க உண்மைதான். அந்த கன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஆனால் எமர்ஜென்சிக்கு வேணால் பாய்க்கலாம் நீங்கள் அந்த கன்று. அந்த கன்று பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா பாய்க்கிறது. ஆனால் தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு பாய்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா எனக்கு எப்படி தேவைப்பட்டுச்சுன்னு அதனால நான் பாய்ச்சேன் அந்த கன்னை. தேவை பாய்க்கிற நேரத்தில் மட்டும் பாய்ங்க. அதுக்கு மட்டும் பாய்க்காதீங்க. ஐயோ சொட்ட
கஷ்டமாக இருக்குங்க. ஓ மை காட், அதெல்லாம் முடிக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கா, ஸோ என்னால் கரெக்டாக எங்கே வராங்க எங்கே போகிறாங்க கூட தெரிய மாட்டேங்குது. ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம் வெளியே போயிட்டு கல் பார்த்திங்கன்னா எடுப்போம். கல் பொறுக்கு விட்றாங்க கைஸ். எங்க டிஃபீட். வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி வந்துட்டோம். ஃபேக் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா சொன்னார், இப்படி போய் பண்ணுங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டு பார்த்தீங்கன்னா பாய்க்க தேவையில்ல சொன்னார். ஸோ அவர் பேச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்தேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் பாய்க்க தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்னால் உருப்படியாக பாய்க்க முடியுது. ஏன்னா அவரே சொன்னார், நீங்கள் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா லைட்டு வச்சுக்கிட்டு விளாட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. கிராணி சாப்டர் 2 சாப்டர் 1 தான் விளாட முடியும். கிராணி சாப்டர் 3 கஷ்டம், முடிக்கவே கஷ்டமாக இருக்குமாங்க. அதனால் நீங்கள் கஷ்டப்படாமல் நீங்கள் இப்படி விளாடுங்க ப்ரோ அப்படி சொன்னார். ஏன் ப்ரோ இது சொல்லியிருக்கலாமே அப்படி எனக்கு தோண வச்சுட்டாரு. ஏன்னா வீடியோ பார்த்திங்கன்னா செம்ம லென்த்தாக போயிடுச்சு. இப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணதே ஒரு பெரிய வேலையாயிரும். ஸோ பரவாயில்ல கேஸ், நம்ம வாங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக கேமுக்குள்ளே போயிடுவோம். ஃபோக்கஸ் ஃபுல்லாக கேமில் வச்சுருவோம். என்னங்க சொட்டை மற்ற நேரத்தில் வந்துடுது, ஏன் இப்போ வந்தால் என்ன குறைஞ்சிருக்கியா வருது நினைக்கிறேன். அப்போ வந்துருச்சு. கிராம்பானா வெடி குண்டு வச்சு சுற்றுறோம். இது உடைக்க மாட்டேன். அப்படி போனால் எப்படி போகிறேன், மொட்டை வந்துட போகிறேன், அது ஒரு பயமாக இருக்குது. மொட்டை வந்தாலும் முடிஞ்சிருச்சு. மேலே போவோம். நீ நினச்சா தூங்கிட்டு இருக்கான்னு சத்தியமாக அதாங்க நினச்சேன். மொட்டை அங்கே போயிருக்கான். எல்லா இடம் திறந்துருக்குங்க. அவ்வளோ சீக்கிரமாக மொட்டை போனால் எல்லா இடமே திறந்துருக்கு. என்னோட இது அந்த கன்னுக்கு பார்த்தீங்கன்னா தேவை இல்லை. என்னையே கேட்டிங்கன்னா இந்த கன்று பார்த்தீங்கன்னா தேவையில்லை. என்னையை கேட்டிங்கன்னா மொத்தம் வந்துடுறான். பார்ப்போம். ஆமாடா கேள்வி, சொட்டை கேள்வி. நான் ஹைட் அண்ட் சீக் தான் விளாட்றேன். இந்த சொட்டை கேள்விங்கெல்லாம் வச்சுக்கிட்டு முடியல. பிள்ளை இறங்குவோம். ஓகே, ஓடு செம்ம. என்ன இருக்குது இன்னும் இல்லை, இறங்கு. எப்படி உங்களுக்கே டெக்னிக் கொடுத்து வந்துட்டேன். நான்லாம் தெரியும். நல்ல வேலை தட்டில் கதவு மட்டும் தட்டி இருந்தேன், சொட்டை வந்திருக்கும். அது வேற கையில் வேற வெடிகுண்டு வச்சுருக்கோம். கல்லு எங்கே கல்லுங்க இந்த கேமில் நான் கண்டுபிடிச்சிருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ ஓரளவு இதனால பார்க்க முடியுது கேமை. என்னங்க கேம் அது விளாடவே முடியலங்க. ஓரளவு என்ன விளாட முடியுது. என்னோட இது இப்போதாங்க ஓரளவு என்ன விளாடவே முடியுது. டே மொட்டை, நேரமே இல்லையாடா? 2க்கு போயிட்டு ஓன்னு கத்திக்கிட்டு இருக்க மொட்டையன். எதுக்கும் இந்த கன்று இருப்போமா தேவைப்படும்ல.
இல்லை 4 கல் எடுக்க முடியும் இந்த வெர்ஷனில். சாவு. வெப்பன் கீ இங்கே இருக்குது நம்மளுக்கு தெரியும். சாவு. இப்போ போட்டு வச்சு பட்டுன்னு போ. வெப்பன் கீ எடு. வெப்பன் கீ என்னோட இந்த பெருசாக இருக்குது. இப்போ கிராம்பா நம்ம சுடணும். ஏன்னா இப்போ நம்ம சுட்டால் நம்ம கையிலேருந்து கன்று எடுக்கணும். அவன் கையிலேருந்து நல்ல வேலை நான் அந்த நம்ம அந்த எடுத்தோம், இல்லைன்னா முடிஞ்சிருப்போம். என்ன இருக்கு எறா கண்ணு கொடுறா. அடைய கண்ணு கொடுக்க மாட்டேறான். நீ வெடிகுண்டு போடுற எப்படி போடுற பார்ப்போம். நீங்கள் வேணாங்க பயமாக இருக்குங்க. கண்ணு கொடுத்துட்டான்ல. ஓடு கண்ணு கொடுத்துட்டான். கண்ணு பார்த்திங்கன்னா இங்கே வச்சுப்போம். இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரவுண்ட் அடிக்கிற நேரம் ஸ்லிங் ஷாட்டிங்க. ஸ்லிங் சரி வேணாம். நம்ம கன்று எடுத்துகிட்டு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். மேலே போயிட்டு அது சுட்டுருவோம். ஸோ அது ஒரு வழி. மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா சுட்டுருவோம். இப்போ தான் ஒரு அளவு என்னால் பார்த்திங்கன்னா கேம் பார்த்திங்கன்னா விளாட முடியுது. விளாடவே முடியல. அந்த இருட்டில் எவனாச்சும் விளாட வேணாடா அப்படின்னு என்னையே கேட்குறாரு. இந்த இருட்டு தான் ஆடு மோடெலாம் விளாட முடியுமா? ஆமாங்க, இதில் தாண்டா என்னாலே முடியுது. செட்டிக்கியா சாகு. செட்டிக்கியா வச்சுருக்கேன் சாவுடா. செட்டிக்கு வச்சானா நோட் அலோட் சுட்டு தான் டப்பு ஆகணும். நீங்கள் ஆத்தாடி ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ oh yeah oh my god oh my god oh my god oh my god என்னடா இது? ஏங்க செட்டிக்கு இப்போ என்ன பிரச்சனை? நான் என் செட்டிக்கு போச்சு இந்த சென்ட்ரிலா மாய் அதனால எனக்கு ஒரு பிரச்சனைங்க. மொட்டை இங்கே இருப்பான். சிலாப்னா அதான் இந்த கல் எடுத்துப்போம். கல் எடுத்துட்டு அந்த முழுட் கன்று ஏதோ ஒரு கன்று முழுட் ஏர் காட்டு இல்லை முழுட் கன்று அது எடுப்போம். செட்டி எங்கடா போட்டேன்? நீங்கள் பாருங்க, அவர் அங்கேருந்து சுடுறாரு. இப்போ தான் இது பார்த்தீங்கன்னா தோத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா விளாட முடியல. இந்த வெர்ஷன் சத்தியமாக நான் விளாட முடியல. ரொம்ப ஆடாக இருக்குது இந்த வெர்ஷனு. இப்படி கொஞ்சம் உருவாக்குங்க. கேம் விளாட மாதிரி உருவாக்குங்கடா. தயவு செஞ்சு ரொம்ப கஷ்டமாக உருவாக்குறீங்களா கேமை? கல்லுங்க ஆனால் வேணாங்க மொட்டை வந்துடுவான். கல் அண்ணா இருக்கு ஆனால் வேணாம் மொட்டை வந்துடுவான். நம்ம எப்படி போயிடும்? ஐ சி மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்துடுறான். கேம் இருக்கும் தானே போடு.
அங்கே இங்கே 2 பேர் தான் சுட்டுருவோம். சுடுறா மேலே இருக்கான் பாருங்க. அதனால அவன் கையிலேருந்து ஒரு கன்று இங்கே பாருங்க பிகி அது. ட்ராப் பண்ணிப்போம். ட்ராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போவோம். ஏன்னா இதுங்க 2 தொல்லையும் நான் தாங்க முடியவோம். ஓ ஏங்க இது மேலே மட்டும் வந்தால் சாவடிக்குது. ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். கீழே போடுறோம். ஏங்க வந்துக்கிட்டே இருக்குங்க. பார்த்தீங்களா சைடில் வந்துக்கிட்டே இருக்கு. மை காட். வாங்க நம்ம போவோம். அம்மா இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. சென்ட்ரியில் தொல்லை தாங்க முடியலங்க. வாவ் அண்ணா நான் ஸ்லிங் ஷாட் பார்த்தீங்கன்னா எங்கே போட்டேன் மறந்துட்டேன். சத்தியமாக மறந்துட்டேன். எங்கடா கூறு எங்கே இருக்குது தெரியலங்க. அப்படி பயந்து போயிட்டேன். இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இல்லை நான் கேட்குறேன் என்ன இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இல்லைங்க இவ்வளோ நேரம் இது பண்ணுறதுக்கு இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன். சாரிங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஓமா பேல் ஓகே என்ன ஸ்லிங்கு வேணும். ஸ்லிங்கு வாழ்த்துக்கள். ஏங்க அதுக்கு பேசாமல் நான் நார்மல் கிராணி விளாண்டுட்டு முடிச்சுட்டு போயிடுவேங்க. நார்மல் கிராணிலாம் எனக்கு கால் தூசி மாதிரி கைஸ். ஓ மை காட் இந்த வெர்ஷனில் விளாட முடியலைங்க. ஓ மை காட் சொட்டை அங்கே மொட்டை அங்கே எறா நம்ம கண்ணு வெடிகுண்டு போடுறோம். பட்டுன்னு அடிச்சிடணும். என்னங்க எப்படி பேசுறாங்க. ஸ்லிங் ஷாட்டிங்கடா அது ஒரு தேடுற வேலையாக இருக்கு. ஸ்லிங்கு எங்கடா இருக்கு. ஸ்லிங்கு எங்கடா இருக்கு. இப்போ மேலே போனால் சென்ட்ரியில் தொல்லை தாங்க முடியாதுங்க. இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம கன் இல்லாமல் தான் விளாடணும். அதான் ஒரு வழி. இதை வச்சு தான் சுற்றி இருக்க முடியும். சரி பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இப்போ கன்று எடுப்போம் பிரச்சனை இல்லை. இப்போ கன்று வேணுங்க அண்ணா. ஓஹா 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 வெடிகுண்டு போடுதுங்க. இங்கே எப்படி வந்தாலும் வருங்க.
வருதுங்க. நம்ம கீழே போவோம், கீழே போ, கீழே போ, கீழே போ. நம்ம இந்த கண்ணு வச்சு தாங்க போராடுறோம், வேறு என்னங்க வச்சு போராடுறோம்? இது வச்சு தான் நம்ம போராடுறோம். இதாச்சும் சுட முடியுமாடா? முடியலங்க. நான் கிராம்பா எப்பட்றா முடியும்? ஸ்லிங் ஷாட்டும் எங்கே போட்டேன்னு தெரில. நான் ஸ்லிங் ஷாட் வேறு எங்கே போட்டேன்னு எனக்கு தெரியல. கிராம்பா கையிலேருந்தே எடுத்தேன் கண்ணை அவன் போட்டோன்னே. அப்போ இருந்து காணாமே போச்சு. பேசாமல் செத்துருமா? முடியாது, எனக்கு கன்று வேணுங்க. கன்று இல்லாமல் விளாட முடியாது. கன்று இல்லாமல் விளாடவே முடியாதுங்க. பாருங்க, இதுக்கே எனக்கு சேஃப்டி வேணும். சேஃப்டி இல்லாமல் நான் எப்படிங்க விளாடுவேன்? பாருங்க, அவ்வளோ வேகமாக நீ பார்க்குறாங்க, அவ்வளோ கொலவெறியாகிட்டாங்க. ஸோ இருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா கேம் மறுபடியும் விளாட போகிறேன். மறுபடியும் விளாண்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் நல்லா வேலையும் பண்ண போகிறேன். நான் தனியாகவே பண்ண போகிறேன். நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஆனால் வீடியோ ரெக்கார்ட் ரெக்கார்ட் நான் பண்ண மாட்டேன். ஆனால் நான் வீடியோ பண்ண வேணால், ரெக்கார்ட் இல்லை, நோ ரெக்கார்ட்ஸ். ஸோ வாங்க பார்த்துப்போம். நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்.